நம்ம பார்க்க போறது ரெண்டாவது ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னா we are going to prepare phenol from benzene sulfonic acid. Okay. முதல்ல பென்சின் சல்போனிக் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் ஆச்சுன்றது மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஸோ பென்சின் ரிங் ஃபார்முலா பாருங்க, C6H6 இதான் என் பென்சினோட ஃபார்முலா. இதோட நான் ஆட் பண்ண போறது சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே, புக்ல பாத்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு பேர் எனக்கு ஒலியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, OLEUM. ஓகே, ஸோ ஒலியம் அப்படின்னா எனக்கு சல்ஃபூரிக் ஆசிட் நடக்கும். இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, பென்சினை பொறுத்த வரைக்கும் எல்லா கார்பன் கிட்டையுமே உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு ஹச் இருக்கும். அதனால ஃபார்முலா எனக்கு C6H6 அப்படின்ற மாதிரி நான் போட்டுருந்தேன். ஓகே, அப்ப இங்க என்ன நடக்க போகுது, என் பென்சின்ல இருந்து ஒரு ஹச்சும் இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்ல இருந்து ஒரு OH ஹச்சும் OHும் சேர்ந்து எனக்கு ஒரு வாட்டர் மாலிகுலா வெளியே போயிடுது. வாட்டர் மாலிகுலா வெளியே போயிடுது. பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்து எழுத போறோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எனக்கு பென்சின் ரிங். இங்க இருந்தா நான் ஹச்சை வெளியில எடுத்திருக்கேன். அப்ப அந்த இடத்துல இங்க ரிமைனிங் என்ன இருக்கோ என்ன பண்ணுங்க, அதை உள்ள கொண்டு போங்க. சரி, இங்க ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, 2 ஹச் இருந்துச்சு, அதுல ஒரு ஹச் வெளியே போயிடுச்சு, பேலன்ஸ் ஒரு ஹச் நம்ம கையில இருக்கும். சரி, அடுத்து இந்த சல்ஃபேட், இது நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ SO ஒரு ஓ வெளியே போயிருக்கு. ஸோ 4ல 1 வெளியே போயிருச்சு. பேலன்ஸ் எனக்கு இருக்கிறது எனக்கு SO3. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இட் இஸ் கால்ட் அஸ் பென்சின் சல்போனிக் ஆசிட். ஸோ ஒரு பென்சினும் சல்ஃபியூரிக் ஆசிட் எனக்கு சேருது. அப்படி சேரும்போது எனக்கு ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியில போயிடுது. ஸோ வெளியில போனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபார்ம் ஆன ப்ராடக்ட் தான் எனக்கு பென்சின் சல்போனிக் ஆசிட். ஸோ ப்ரிப்பரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். டவுஸ் ப்ராசஸ் மாதிரியே தான் இதையும் நான் கேரி அவுட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எனக்கு NaOH உள்ள போகுது. என்ன கண்டிஷன் ஃபிக்ஸ் பண்றாங்க, 623 கெல்வின் டெம்பரேச்சர் எனக்கு 623 கெல்வின் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இங்க நம்ம எதை வெளியே அனுப்ப போறோம், எனக்கு தேவை முன்னாடி சொன்ன மாதிரி சோடியம் ஃபீனாக்சைடு அப்படின்ற இன்டர்மீடியட் எனக்கு வேணும். அப்ப சோடியம் ஃபீனாக்சைடு ஸ்ட்ரக்சர் என்னது, பென்சின் ரிங்கோட எனக்கு ONA அட்டாச் இருக்கணும். இதான் என்னோட சோடியம் ஃபீனாக்சைடு ஸ்ட்ரக்சர். அப்ப இது எனக்கு வேணும் அப்படின்னா நான் யாரை வெளியே அனுப்பணும், இங்க இருந்து கம்ப்ளீட்டா இந்த SO3H என்ன பண்ணிடுறேன், வெளியே அமைச்சிடுறேன். அதோட சேர்ந்து இந்த ஹச், ஏன்னா எனக்கு தேவை இந்த ONA மட்டும்தான். ஸோ அப்ப இங்க எனக்கு வெளியில போகிறது -H2. இங்கேயும் ஒரு ஹச் இருக்கு, ஸோ அதை நான் சேர்த்துக்கிறேன், H2SO3. சல்ஃபரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 ஆசிட்ஸ் இருக்கு. ஒன்று சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4, இன்னொன்று எனக்கு சல்ஃபியூரஸ் ஆசிட் H2SO3. ஸோ அதான் இங்க என்ன பண்றோம், நம்ம இங்க வெளியே அமைச்சிருக்கோம். ஸோ எனக்கு தேவையான இன்டர்மீடியேட் சோடியம் ஃபீனாக்சைடு கிடைச்சிருச்சு. ஓகே, செகண்ட் ஸ்டெப், திரும்பி நான் அதே HCl தான் உள்ள போடுறேன். போன இதுல பண்ண அதே விஷயங்கள் தான். எனக்கு தேவை ஹச் உள்ள போயிட்டு எனக்கு தேவையில்லாத எண்ணெய் எனக்கு வெளியில வந்துடுச்சு. ஸோ பென்சின் ரிங் அதோட எனக்கு தேவையான ஹச் உள்ள போயிடுச்சு, தேவையில்லாத NaCl எனக்கு வெளியில வந்தாச்சு. ஓகே, ஸோ இது நம்மளோட ரெண்டாவது ப்ரிப்பரேஷன். we are preparing phenol from benzene sulfonic acid. ஸோ இதே மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை சிம்பிளா பட் ரொம்ப டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வேர்ட் பை வேர்ட் நம்ம எதுக்காக என்ன ஆட் பண்றோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நம்மளோட சேனல் கெம்பைட்ஸை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. we'll see you in another good class. Thank you.